சிவன் கொடுக்குற விளக்கத்தை கேட்டு பார்வதி அவரை கோமா பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு பார்வதினு கூப்பிட்டுட்டே அங்க வந்து நிக்கிற நாராயண் சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துறவங்கிற முறையில மகாதேவர் சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். நீங்க இதுவரைக்கும் பண்ண விவாதம் எல்லாமே சரிதான், ஆனா இறந்தவங்களை உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றது சரியில்லை. சமநிலைங்கிறது நிச்சயமா வேணும் தான், ஆனா இந்த முறையில மகாதேவரால எதுவும் செய்ய முடியாது, என்னாலையும் முடியாது அப்படின்னு நாராயண் சொல்லவும் ஆச்சரியமா பாக்குறாங்க காளி. அவங்களே உயிரோடு கொண்டு வரேன்னு சொன்னாலும் இவங்க விட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற கோவத்துல குரு உஷானா இருக்காரு. ஆனா காளி தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டு சொல்றாங்க, உங்களால முடியாம இருக்கலாம், ஆனா நான் செய்யறேன், ஏன்னா நான் காலனை விட பெரியவர். ஒருவேளை அசுரர்களுக்கு உயிர் கொடுக்கல அப்படின்னா சூழ்ச்சியினால இந்த அமுதத்தை வாங்கின தேவர்கள் உயிர் வாழறதுக்கு தகுதி இல்லாதவங்க. அதனால மகா காளியா இருக்கிறேன்னா சமுத்திரத்தினால உங்களுக்கு என்ன பயன் ஏற்பட்டுச்சோ அது இல்லாம செஞ்சிட போறேன். நான் செய்ய போற செயல்னால அசுரர்கள் தேவர்கள் யாருக்குமே அமுதம் கிடைக்காம பண்ணிடுவேன். அப்போ இந்த பிரபஞ்சத்துல வாழ்க்கை மரணம் நீதி அநீதி எல்லாத்துக்கும் இடையில ஒரு சமநிலை ஏற்பட்டும்ல அப்படின்னு கோவத்தோட சொல்லிட்டு சிவன் கிட்ட வந்து நிக்கிறாங்க. இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கான வழி உங்ககிட்ட இல்லைன்னா மகாகாளி அதை கண்டுபிடிப்பா, அதை உங்களை எதிர்க்கிறதா இருந்தா கூட நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு தேவர்கள் எல்லாருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னாலும் குரு உஷானா ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருக்காரு. சிவன் காளியவே கூத்து கவனிக்க இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே மறைஞ்சு சிவனும் காளியும் மட்டுமே மேகத்துக்கு இடையில நிக்கிறாங்க. சுத்தி இருக்கிற விஷயங்களை பார்த்துட்டு காளி கேட்கறாங்க, எதுக்கு நாம இங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்கவும், ஏன்னா அதுக்கான காரணம் எனக்கு தெரியும், அதோட இந்த பிரச்சனைக்கான தீர்வு எங்கிட்ட இருக்குன்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. எனக்கும் ஒரு விஷயம் தெரியும், நீங்க இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா ஒரு காரணம் இருந்திருக்கும், ஏன் அதுக்கு வேற வழி கூட இருக்கலாம் அப்படின்னு இப்ப கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசுறாங்க. ஆமா ஒரு வழி இருக்கு பார்வதி, எந்த தாக்குதலும் ஏற்படுத்தாம சமநிலை உருவாக்க முடியும் அப்படின்னு அவர் தீர்க்கமா சொல்லவும், இந்த அம்மா அது எப்படி முடியும்னு கேக்குறாங்க. இந்த உலகத்தை காப்பாத்துறவளும் வாழ்வழிக்கிறவளும் நீதான், உனக்கு கண்டிப்பா ஒரு வழி தெரிஞ்சிருக்கும், சஞ்சீவனி மாதிரி உன்னால சமநிலை உருவாக்க முடியும் அப்படின்னு அமைதியா சொல்லிட்டு அவங்கள பார்த்து சிரிக்கவும் இப்ப அவங்க நிகழ் உலகத்துக்கு வராங்க. அவர் சொல்ல விரும்புற விஷயம் இப்ப காளிக்கு தெளிவா புரியுது. அவரும் சாந்தமா இரு அப்படின்னு சொல்லவும் காளியும் தலையசைக்கிறாங்க. எல்லாருமே இவ்வளவு கோமா பேசிட்டு இருந்த காளி எப்படி உடனடியே அமைதியானாங்க அப்படிங்கறது புரியாம பாத்துக்கிட்டு இருக்க காளி பார்வதியா உருமாறுறாங்க. அவங்க அமைதியானதை பார்த்துட்டு தேவேந்திரன் ரொம்ப சந்தோஷமா அவங்கள பார்த்து கும்பிடுறான். தேவர்கள் எல்லாருமே வணங்க குரு உஷா நீங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. சிவன் நாராயணனை பார்த்து தான் உணர்த்திட்டதை அவருக்கு சொல்றாரு செய்யும் மூலமாவே. தேவேந்திரன் பார்வதியை பார்த்து கண்ணீரோட கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறான், தயவு செஞ்சு தேவர்கள் கிட்ட இருந்து அமுதத்தை திரும்ப வாங்கிடாதீங்க, ஏன்னா சமநிலை ஏற்படுத்துறதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி நிச்சயமா இருக்கும் அப்படின்னு சொல்ல பார்வதி அமைதியா இருக்காங்க. சிவன் சொல்றாரு, வழி ஒண்ணு இருக்கு தேவேந்திரா அப்படின்னதும் குரு உஷானா ரொம்ப பரபரப்பாகிறாரு. மரணத்தை வெல்றது அப்படிங்கிறது இயற்கை விதிகளுக்கு உட்பட்டது கிடையாது, அசுரர்களும் இனிமே அமிர்தத்தை குடிக்கவும் முடியாது, ஆனா மிருத்ய சஞ்சீவனி வித்யா வரத்தினால எப்பேற்பட்ட நோயும் அசுரர்களால சுகப்படுத்த முடியும், அது மட்டும் இல்லாம உயிரில்லாத எவருக்குமே உயிர் கொடுக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லவும் பார்வதி ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. குரு உஷானா ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. சிவன் அவர் கூப்பிட்டு, நான் உங்களுக்கு மிருத்ய சஞ்சீவனி வித்யா வரத்தை கொடுக்க போறேன். குரு உஷானா அது கேட்டு ரொம்ப சந்தோஷமாகறாரு. ஆனா தேவேந்திரன் ரொம்ப எரிச்சலோட தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். சிவனும் அவரோட சக்தியை குரு உஷானாவை நோக்கி செலுத்துறாரு. குரு உஷானாவுக்கு அந்த ஞானம் முழுமையா கிடைக்குது. ஆனா தேவேந்திரனால அதை பொறுத்துக்கவே முடியல, ரொம்ப கோவத்தோட பார்த்துட்டு இருக்கான். குரு உஷானா சிவனை கையெடுத்து கும்பிட்டு, நன்றி பிரபு, இறுதியா அசுரர்களுக்கு நியாயம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாரு. சிவனும், ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, இந்த வரம் அசுரர்களுடைய நன்மைக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு, தவறா பிரயோகிச்சீங்க அப்படின்னா நன்மை அளிக்காது அப்படின்னு சொல்ல, சுரபானுவோ இந்த சஞ்சீவனி வச்சு என்ன காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்க நாராயணன் உடனே, இல்ல சுரபானு, சுதர்சன சக்கரம் அப்படிங்கிறது காலனோட வடிவம், எந்த ஒரு வித்தையினாலையும் அதை வந்து குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறாரு. இதை கேட்டு சிவனும், அது மட்டும் இல்ல, இந்த வரத்தோட பேர்லயே அதோட அர்த்தமும் இருக்கு, இதை பயன்படுத்தணும்னா ஒண்ணு அவங்க இருக்கிற தருவாயிலையோ இல்ல இறந்தோ இருக்கணும், அமிர்தத்தை அருந்தின தேவர்களுக்கோ இந்த வரத்தை பிரயோகிக்கவும் முடியாது, அதனால இந்த வேதனையை வாழ்நாள் முழுக்க அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறாரு. உன்னுடைய சிரம் ராகுன்னு உடல் கேதுன்னு அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை பார்த்து குரு உஷானா ரொம்ப கோவப்பட்டு, நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, உன்னோட சுயநலம் தான் உன்னை பிரச்சனையில ஆழ்த்தோன்னு, இப்போ அதை அனுபவி அப்படின்னு அவன்கிட்ட கோவமா சொல்லிட்டு சிவனை பார்த்து கேட்கிறாரு, இப்ப இந்த முறையை பயன்படுத்தி என்னோட அசுரப்படைக்கு உயிர் கொடுக்கலாமான்னு கேட்கிறாரு. சிவனும் பார்வதியை பார்த்துட்டு அவங்க சரின்னு தலையசைக்கவும் இவரும் சரிங்கிறாரு. குரு உஷானா முதல்ல போய் அந்தகனுக்கு தான் உயிர் கொடுக்கறாரு. அவனும் கண் விழிச்சு பார்வதி தாயேன்னு கூப்பிட அவங்களும் கண்ணீரோட அவனை வந்து கட்டி அணைச்சிக்கிறாங்க. எல்லாரும் இது ரொம்ப மகிழ்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.